கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 37 நம்முடைய வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு 24வது அதிகாரம் 37-44 வசனங்கள். சத்தமா வாசிக்கிறீங்க? நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராது இருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் எந்திரம் அரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். உங்கள் ஆண்டவர் இந்த நாழிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இந்த சாமத்தில் வருவான் என்று அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட போட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இது மிக மிக முக்கியமான ஒரு வேத பகுதி. கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசங்களில் சத்தியங்களில் இந்த சத்தியம் ரொம்ப முக்கியமானது. கவனிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் நடந்த நோவா காலத்தில் நடந்த நிகழ்வை அவர் காண்பித்துக் கொடுக்கிறார். நோவா காலத்தில் ஜலப்பிரளயம் வந்து ஆண்டவரை எடுத்துக் கொள்ளுகிற அந்த நாள் வரை, அதற்கு முன்பதாக வரை ஜனங்கள் நல்லா சாப்பிட்டார்கள், நல்லா குடித்தார்கள். அப்புறம் பெண் கொண்டார்கள், பெண் கொடு கல்யாணங்கள்லாம் நடந்தது. அல்லேலூயா. மிகவும் சிறப்பாக வாழ்ந்தார்கள், குறையில்லாமல் வாழ்ந்தார்கள், மிகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு எல்லாம் இருந்தது. எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு பணபலன் இருந்தது. எல்லாம் நடந்தது. ஆனால் கவனிக்க வேண்டும், தேவன் நோவாவுக்கு சொல்லி ஒரு பெரிய பேழை உண்டு பண்ணுகிறார். நோவா அந்த பேழையை உண்டு பண்ணுகிற காலத்திலே அப்படி ஒரு பேழையை யாரும் பார்த்தது இல்லை. ஏன்? அதுவரை மழை பொய்தது இல்லை. எல்லாம் பனிதான் இருந்தது. அல்லேலூயா. பனி கொட்டி கொண்டிருக்கும். அந்த பனி தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. மழை என்பது கிடையாது. அப்படிப்பட்ட காலத்திலே ஆண்டவர் நோவாவுக்கு சொல்லுகிறார், ஒரு பேரழிவு வரப்போகிறது, ஒரு பேராபத்து வரப்போகிறது. நீயும் உன் குடும்பத்தாரும் தப்பித்துக் கொள்ள ஒரு பேழையை உண்டு பண்ணு. அல்லேலூயா. அவனுக்கு அது தெரியாது. மழைனா எப்படி வரும் தெரியாது, எவ்வளவு தண்ணி வரும் தெரியாது, எங்கிருந்து வரும் தெரியாது. அல்லேலூயா. தேவன் சொன்னார், கீழ்ப்படிந்தான், செய்தான், அவ்வளவுதான். கேள்வி கேட்கவில்லை. ஆமென் சொல்லுங்க. கேள்வி கேட்கிறவர்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழ முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனிடத்திலே கேள்வி
கேட்டுக்கொண்டே இருந்தாள். விசுவாசம் வராது. அப்படின்னா பாஸ்டர் கேள்வினாலே எது வரும்? அந்த கேள்வி என்னது? இந்த கேள்வி இல்ல, இதனால கேள்வி கேட்கிறதுனால நீ கேட்டு நீ சொல்றல்ல, நீ கீழ்ப்படிஞ்சினா விசுவாசம் பெரு. அதுதான் அந்த வசனம் சொல்லுது. அல்லேலூயா, ஆமென். கவனிக்க வேண்டும், நோவாவின் காலத்திலே ஜனங்கள் எல்லாரும் மிகவும் மிகவும் அவங்க இஷ்டத்துக்கு எப்படியெல்லாம் வாழணுமோ அப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நோவா மட்டும் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறார். அவனுடைய மனைவி நோவாவின் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறாள். அவன் பிள்ளைகள் யாருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள்? நோவாவின் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள். நோவாவினுடைய மனைவி கீழ்ப்படியலாம். பிள்ளைங்க 3 பேர் கீழ்ப்படிவானா? 3 பிள்ளைகளை கீழ்ப்படுத்திருக்கு. 3 பிள்ளைகளுடைய மனைவிகளும் கீழ்ப்படுத்திருக்கிறாங்க. மொத்தம் எத்தனை பேரு? கவனிச்சு பாருங்க. ஒரு குடும்பத்துல இத்தனை பேர் கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்வது உருவாகும். 8 பேர் இருக்காங்க. அப்பா சொல்றத எல்லாம் 3 பையனும் கேட்டானா? கேட்டிருப்பானா? ஆச்சரியமா இருக்கு பாருங்க. 3 பையனும் கேட்டான். 3 பையனுக்கு வந்த மனைவிகளும் கேட்டார்கள். கேட்டு எல்லாரும் ஒன்று சேர்ந்து எதை உருவாக்குகிறார்கள்? பேழையை உருவாக்குகிறார்கள். விசுவாச வாழ்வு, கீழ்ப்படிதல், ஒருமித்து செயல்படுதல். தேவன் சொல்லிட்டாரு, இதுவரைக்கும் அதை பார்த்ததே இல்லை, அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. ஆனால் ஒன்றை உருவாக்குகிறார்கள். கவனிக்க வேண்டும், உலகம் முழுக்க பாவம் பெருகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நீ பாருங்க, ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்துவ பிள்ளைங்க இது மாதிரியான நேரங்களில் முகூர்த்த நேரத்தில் கூட எங்கேயும் போக மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு தைரியமாக போறாங்க பாருங்க. அல்லேலூயா. அவங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. பண்ணா அடுத்த வாரம் வர மாட்டான். இப்படி எவ்வளவு தூரம் தான் கூட்டு போக முடியும்? இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியே கூட்டு போய் கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியல? சேர்க்க முடியலையே. இங்கே நோவா, கவனியுங்கள், தேவன் தனக்கு சொன்னதின் படியே செய்கிறான். அதனால் அவன் ஜலப்பிரளயத்திலிருந்து விடுபடுகிறான், இல்லை நான் மீட்கப்படுகிறான், ரட்சிக்கப்படுகிறான், காப்பாற்றப்படுகிறான். மற்றவர்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள் என்று நமக்கு தெரியும். அதுபோல மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். 37ஆம் வசனத்துல எப்படின்னா, ஜலப்பிரளயத்துக்கு முன்னாக காலத்தில் நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள். 39 ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அல்லேலூயா. இந்த மழை, இந்த புயல்ல ஸ்ரீலங்காவில் நூற்றுக்கணக்கான பேர் செத்து போயிருக்காங்க. அந்த பூமின்னா பூமியை தெரியல, எல்லா மரணங்கள் தான். நூற்றுக்கணக்கான பேர் புதையலாம். கார், விலை உயர்ந்த கார் எல்லாம் கீழே புதைஞ்சு கிடக்கும். வீடுகள் எல்லாம் புதைஞ்சி போச்சு. தண்ணி வந்து போறது வேறங்க, மண்ணில் புதைஞ்சி போறது வேற. யோசித்து பாரு. இந்த பேரழிவுகள் ஏன் வருகிறது? இந்த பேர் ஆபத்துகள் வரும் காலங்களில் அதிகரிக்கும் என்று சொல்லுகிறார்கள். நோவாவின் காலத்தில் அப்படி நடந்தது. மனுஷகுமாரன் ஜலப்பிரளயம் வருவதற்கு முன்பதாக அப்படி நடந்தது. மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அதற்கு முன்பதாக இந்த பூமி தாங்காது. விசுவாசம் யாரிடத்திலும் இருக்காது. கடைசி வரைக்கும் காத்துக் கொள்வது என்பது ரொம்ப கஷ்டம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது ரொம்ப சுலபம்.
சில விஷயங்கள்லாம் நமக்கு நாமே சில சட்ட திட்டங்களை நாம் நமக்கு நாமே வகுத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இது இந்த காலத்தில் இது ஜெப நேரம், இது ஆராதிக்கிற ஒரு நேரம், இது சபை கூடி வருகிற நேரம். இந்த நேரத்தில் தேவனுக்காக தர வேண்டும் என்று சொல்லி நமக்கு நாமே உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. யாரும் நம்ம மேல திணிக்க கூடாது, இல்லை என்றால் நான் கட்டாயப்படுத்த கூடாது. நாம் சில நேரங்கள் அதை மீறி விடுவோம். அது அப்பா சொன்னாலும் சரி, அம்மா சொன்னாலும் சரி, யாரு சொன்னாலும் சரி, நம்ம அதை தூக்கி தூர போட்டு போயிடுவோம். ஆனால் நமக்கு நாமே ஒரு ஒழுக்கத்தை, ஒரு நெறிமுறையை வகுத்துக் கொண்டால் ஒரு நாளும் கடைசி வரைக்கும் சாகும் வரை அதிலிருந்து நாம் மீற மாட்டோம். அல்லேலூயா. அதை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த 39 பார்க்கிறோம், வாரிக்கொண்டு போகும் மட்டும் அது வரைக்கும் அவங்களுக்கு உணர்வே கிடையாது. நோவா எவ்வளவு நாள் சொல்லி இருப்பான், அவனை பைத்தியக்காரன் சொல்லி இருப்பான். அல்லேலூயா. ஆமா, கிண்டல் பண்ணி இருப்பான், கேலி பண்ணி இருப்பான். கவனிக்கணும், உணர்வு என்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. உணர்வு அடைதல் என்பது ரொம்ப முக்கியம். தட்டி தட்டி பார்த்துட்டு உணர்வே இல்லாத ஒரு நிலையில் நாம் வாழக்கூடாது. அல்லேலூயா. இதோ வாசற்படியில் இந்த கதவை, ஆமா, உணர்வு வேணும். தேவன் இப்போது என் பேச்சின் மூலமாய் தட்டுகிறார். உணர்வு வேணும். உணர்வடைதல் மிக முக்கியம். தீமை வருவதற்கு முன்பதாய், ஆபத்து வருவதற்கு முன்பதாய், அழிவு வருவதற்கு முன்பதாய், நஷ்டப்படுவதற்கு முன்பதாய் உணர்வடைதல் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அல்லேலூயா. உணர்வடைதல் முக்கியம். வேதத்தில் நிறைய பேரை பார்க்கிறோம். ஒரு பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தன் ஆஸ்திகளை எல்லாம் என்ன பண்றா? விற்று வைத்து கொடுத்து சுகம் வரல. அதை விற்கிற வரைக்கும் அவருக்கு உணர்வு இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. எதை விற்கிற வரைக்கும்? ஆசீர்வாதங்களை, ஐஸ்வர்யங்களை, தனக்கு இருந்த சொத்தை விற்கிற வரைக்கும் அவளுக்கு உணர்வு இல்லை. இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமாகணும்னு நினைக்கிறாள். அந்த உணர்வு ஏன் முதல்ல வரல? இப்போ வருது இல்ல? எப்போ? எல்லாம் போன பிறகு. ஏன் அது முதல்ல வந்திருந்த? எல்லாம் போன பிறகு, எல்லாம் அழிஞ்ச பிறகு அந்த உணர்வு ஏன் வரணும்? இந்த ஜனங்களுக்கு அப்படிதான் உணர்வு வந்தது. எப்போ? எல்லாம் மாறிக்கிட்டு போய் எல்லாம் முடிஞ்சு போச்சு. சாகர அந்த கண்டிஷன்ல மதந்துட்டு போறான். பாதி பேர் செத்தாச்சு, ஒத்தான் அப்படி, ஒரு சிலர் அப்படி அப்படி இருக்கு. அப்பதான் உணர்வு அடைகிறான். ஐயா, நோவா சொன்னது உண்மை ஆயிடுச்சு, கர்த்தர் சொன்னது உண்மை ஆயிடுச்சு. அல்லேலூயா. இந்த உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாங்கப்பான்னு ஜெபம் பண்றதுதான் மேன்மையான ஒரு ஜெபம். அல்லேலூயா. எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, அவளை கொடுங்க, இவளை கொடுங்க, அப்படிலாம் இல்ல. உணர்வுள்ள ஒரு இருதயத்தை என்னிலே சிருஷ்டி. இந்த காலத்தை புரிந்து கொள்ளட்டும், இந்த நாட்களை புரிந்து கொள்ளட்டும், இந்த வாழ்வை புரிந்து கொள்ளட்டும், இந்த சரீரத்தை புரிந்து கொள்ளட்டும், இந்த சரீரத்தின் மேன்மையை புரிந்து கொள்ளட்டும். அல்லேலூயா. இந்த சோதரம் அந்த ஸ்ரீலங்காவில் நடக்கிற நிகழ்வு கொஞ்சம் நேரம் பார்த்தேன். நானு பார்த்தீங்கன்னா என்ன மாற்றது? எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கு. எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கு, எல்லாம் மண்ணில் புதைஞ்சு போச்சு. மிருகங்கள், அல்லேலூயா. ஆமா, யானை மேல எதுவும் ஏறிட்டு போயிருக்குது. புலி, சிங்கம், யானை மேல புலி உட்கார்ந்து அது நீந்திக்கிட்டு போகுது. யோசித்து பாருங்க. அந்த புலி யானையை கொண்டு அது மேல ஏறிக்கின்னு அடிச்சு தின்ற அந்த காட்சியை பார்த்துருக்கிறோம். ஆனா இன்னைக்கு யானை என்ன பண்ணுது? அந்த புலிய காப்பாத்துது. அநியாயமா இருக்குது. மிருகங்கள், நாய் மேல பூனை உட்காந்து போகுது. கவனிச்சு பாருங்க. உணர்வு இல்லை. இதை பார்க்கிறோமே, மனுஷனுக்கு உணர்வு இருக்க? இன்னும் இதை பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை செஞ்சிருவேன், அதை செஞ்சிருவேன், இதை நான் தர மாட்டேன் உனக்கு, இது என்னது உன்னது,
ஹல்லேலூயா. இப்ப யாரு அதெல்லாம்? அதெல்லாம் விட்டுட்டு எல்லாம் வெளியே வந்துட்டா. யாரு அது? வானமும் பூமியும் கர்த்தருடையது. கர்த்தர், நீ மண்ணோடு மண்ணம் மகி போயிடுவ, மொத்தம் அவருக்கு சொந்தம். இந்த உணர்வுள்ள இருதயத்தை தேவனே எண்ணில சிருஷ்டியும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் வேணுமையா? இந்த பூமியில என்கிட்ட செல்வம் இருந்தா, பணம் இருந்தா, வசதி இருந்தா, வாய்ப்பு இருந்தா நான் வாழ்ந்துருவேன் அப்படின்னு நினைச்சோம்னா கர்த்தர் நம்மள பைத்தியக்காரனா நினைப்பாரு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்நாளிலே நீங்கள் கவனித்து பாருங்கள், அப்படி நினைத்தவர்கள் இல்லை. கர்த்தருக்கு முன்பதாக பெருமைப்பட்டவர்கள், கர்த்தருக்கு முன்பதாக தன்னை உயர்த்தி வாழ்ந்தவர்கள், கர்த்தருக்கு முன்பதாக அகங்காரம் கொண்டவர்கள், ஆணவம் கொண்டவர், கர்த்தர் அவர்கள் எல்லாரையும் அடித்து போட்டார். அடித்து போட்டார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உணர்வுள்ள இருதயங்கள். உனக்கு அதாவது ஒன்று நான் சொல்லிட்டேன், தேவ பிள்ளைகளுக்கு முன்பதாய், தேவனுடைய சித்தத்துக்கு முன்பதாய், தேவனுடைய விருப்பத்துக்கு முன்பதாய் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் கர்த்தருடைய சித்தம்னு ஒன்று இருந்ததுன்னா, அல்லேலூயா, நாம் சைலண்டா அவரை பற்றி கொள்ள வேண்டும். நம்ம ஏதாவது ஒன்றை செஞ்சோம் அப்படின்னா எல்லாம் வீணாய் போகும். நம்முடைய காலம் வீணாய் போகும், நேரம் வீணாய் போகும், பணம் விரயமாகும், எல்லாம் வீணா போகும். அப்புறம் மறுபடியும் சுத்திட்டு மறுபடியும் வந்து அந்த இடத்துல நிற்கணும். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த கிருபையை நாம் விருதாவாக்க கூடாது. தேவனுக்கு பயப்பட, ஏன்னா எல்லாம் அவருக்கு தெரியும். அவருடைய சித்தம் என்னவோ அதுதான் நமக்கு வாய்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் தெளிவா சொல்லு, ஒருவன் கர்த்தருக்கு, ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு, அவனுடைய யோசனைகள் உறுதிப்படும். அதாவது நாம் போற வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தாதான் நம்முடைய யோசனை வாய்க்கும், நடக்கும். இல்லைன்னா நடக்காதுன்னு பைபிள். எத்தனை ஜெபம் பண்ணாலும் நடக்காது. ஏன்னா நம்முடைய யோசனை கர்த்தருக்கு பிரியமா இல்லை, பிடிக்கல. நம்முடைய வழி அவருக்கு பிரியமா இல்லை. கவனிக்கணும். நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும் இன்றைய காலத்தில். நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உணர்கிற உணர்வுள்ள இருதயம் நமக்கு வேண்டும். இது ஏன் நடக்குது? என் வீட்டுக்குள்ள இது ஏன் வந்துச்சு? அல்லேலூயா. இது ஏன் என் குடும்பத்தில் நடந்தது? ஏன் என் பிள்ளைகளுக்கு நடந்தது? ஏன் இந்த விஷயம்? ஏன் இந்த வேலை இல்லாமல் போனது? ஏன் இந்த வருமானம் நம்மிடத்துல நிற்காமல் போகிறது? ஏன் நம்முடைய குடும்பத்தில் கொஞ்சம் வளர்ந்தால் உடனே ஒரு பெரிய சரிவு வருகிறது? கொஞ்சம் ஏறுறோம், சொல்லுவாங்க உலகத்துல, ஒரு ஜான் ஏறினா, ஒரு முனை ஏறினா 9 முழம் சரிக்குதுன்னு. கொஞ்சம் டெவலப் ஆகும்போது பெரிய இழப்பு, பெரிய அழிவு, பெரிய ஆபத்து. ஏன் வருது? கொஞ்சம் யோசி, உணர்ந்து கொள். கர்த்தரிடத்துல விசாரி, வேதத்தை ஆராய்ந்து வா, எங்கே நம்ம தப்பு பண்றோம். அல்லேலூயா, அல்லேலூயா. வெச்ச சாம்பார் மட்டும் நல்லா இல்லைன்னா அது நான் ஆயுதத்தை டெஸ்ட் பண்றேன்ல, ஏன் இந்த சாம்பார் நல்லா இல்லை, புளிப்பையன் வந்து ஏன் அடி குடிச்சது, ஏன் இது ஆச்சுன்னு வாழ்க்கையே நாசமாவது. கொஞ்சம் யோசிப்பார். அல்லேலூயா. ஆக உணர்வுள்ள இருதயம் நமக்கு வேணும். பாருங்க, 2 நாளாகவும் 6வது அத்தியாயத்துல 36வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 நாளாகவும் 6வது அதிகாரம் 36வது வசனம். பாவம் செய்யாத மனுஷர் இல்லையே, ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமாய் பாவம் செய்து தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்கள் சத்துருக்கள் கையில் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறதினால் அவர்களை சிறைப்பிடிக்கிறவர்கள் அவர்களை தூரத்திலாகிலும் சமீபத்திலாகிலும் இருக்கிற தங்கள் தேசத்துக்கு கொண்டு போக இருக்கையில் அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை
பார்க்கிறோம். அதாவது பாவம் செய்யாதவன் இல்லையே, பாவம் செய்த மனுஷன் இல்லையே, ஆகையால் அவர்கள் உமக்கு விரோதமா பாவம் செஞ்சு தேவரீர் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவருடைய சத்துருவின் கையில் அவர்களை ஒப்பு கொடுக்கிறதினால் அவர்களை சிறைப்பிடிக்கிறவர்கள் அவர்களை தூரத்தில் ஆகிலும் சமீபத்தில் ஆகிலும் இருக்கிற தங்கள் தேசத்துக்கு கொண்டு போயிடுவாங்களே. அல்லேலூயா. அவர்கள் சிறைப்பட்டு போன தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அகரம் பண்ணி துரோகமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலும் நோக்கி கெஞ்சினால், உணர்வடைந்து நீ ஜெபம் பண்ணினால் கெஞ்சினால், அல்லேலூயா, உணர்வடைந்து நாங்கள் தவறினோம், தவறினதினால் தான் இந்த நிலை எங்களுக்கு வந்தது என்று நீ உணர்வடைந்து ஜெபம் பண்ணுகிறவனாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபம் கேட்கப்படுகிறது, அது உனக்கு மன்னிக்கப்படுகிறது. அல்லேலூயா. எவ்வளவு ஈஸியான ஒரு மெத்தட் வச்சிருக்கிறார். பாவம் செய்யாத மனுஷன் இல்ல, அப்படி அவன் பாவம் செஞ்ச பிறகு கவனிக்கணும், அவனுக்கு தீமை வரும், அவனுக்கு இழப்பு வரும், அவனை அடிமைப்படுத்துவாங்க, அவனுக்கு வேதனை நிறைந்த காலங்கள் வரும். அப்படிப்பட்ட நேரத்தில் அவன் உணர்வடைகிறான், உணர்வடைந்து உம்மை நோக்கி கெஞ்சி ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்தை தேவரீர் கேட்டு அவனுக்கு உதவி செய்யணும். அல்லேலூயா. இந்த ஜெபத்தை சபையில் வருகிற ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டும். ஆபத்து வருவதற்கு முன்பதாய், தீமை வருவதற்கு முன்பதாய், நஷ்டம் வருவதற்கு முன்பதாய் உணர்வடைந்து ஜெபம் செய்தல். அல்லேலூயா. இப்படி ஒரு ஜெபம் கவனிக்கணும். அருமையான தேவ மனுஷன் கவனிக்க, யோபு தன் வாழ்க்கை முழுவதும் தன் பிள்ளைகள் பாவம் செய்திருப்பார்களோ என்று எண்ணி, அவங்க செய்யல, அப்படி செய்திருப்பார்களோ அப்படின்னு நினைச்சு கர்த்தருக்கு பலி செலுத்த அவன் ஒரே ஒரு விதமான நல்ல ஒரு பழக்கத்தை வைத்திருந்தான். அல்லேலூயா. கவனிக்கணும், நம்முடைய பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் இருக்காங்க, நல்ல பிள்ளைங்க தான் எல்லாருமே, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆனாலும் நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய புத்திமதிகளையும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளையும் நாம் கொடுத்து கொண்டுதான் வர வேண்டும். அல்லேலூயா. விளையாடாதப்பா, கர்த்தராண்ட விளையாடாதப்பா, ஜாக்கிரதையா போயிட்டு ஜாக்கிரதையா வா. அல்லேலூயா. அல்லேலூயா. இதை நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். உணர்வடைதல் அவசியம், உணர்த்துவது அவசியம். இங்க இந்த தீமை இருக்கிறது பார்த்துப்போ, இங்க பொல்லாத காரியங்கள் இருக்கிறது பார்த்துப்போ. அல்லேலூயா. கல்யாணத்துக்கு போறவங்க போயிருப்பானுங்க, எங்க ஊருக்கு போனாங்கன்னு தெரியாது, என்னைக்கு போனானுங்க, நேற்றுக்கே போயிருப்பானுங்க, நைட்டு எங்கன்னா போய் தங்கி இருப்பானுங்க. இவன் கூட எல்லாரும் வந்திருப்பான். யார் யார் வந்திருப்பான்? வீடு பிடிக்கிற வந்திருப்பான், சிகரெட் அடிக்கிற வந்திருப்பான், பாக்கெட்டு சாராயம் பிடிக்கிற வந்திருப்பான், பாட்டில் சாராயம் பிடிக்கிற வந்திருப்பான், அப்புறம் என்னென்னமோ பார்க்கலாம் போற நாம எல்லாம் வந்திருப்பான், எல்லாரும் வந்திருப்பான். அதுல நீயும் என்ன பண்ணிருப்ப? போயிருப்ப. அதெல்லாம் ஒண்ணு இடம் வச்சா நீ கொஞ்சம் சாப்பிட்றான்னு கொடுப்பான். இதுக்குதான் பாசு போவானான்றாரு. அதையும் மீறி போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து போய் வாடான்றாரு. அவ்வளவுதான். கர்த்தருக்கு முன்னதாக ரொம்ப பயபக்தி ஆயிரு, ஜாகிரதை ஆயிரு, உடனே நீ காத்துக்க. பாவங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கத்தான் செய்யும். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லும் அல்லேலூயா. இப்ப நான் போறேன், காலையிலிருந்து நைட் வரைக்கும் இருக்கிற சகோதரி இருக்கிறான்னு சொன்னாங்க. நிறைய பேர் இருக்கீங்க, பாசிங்க இருக்கிறீங்க. திடீர்னு ஆபீஸ்லயே இல்லை, என்ன கூட வெளியில யாரும் ஒரு பாசு கூப்பிட்டு வயால் அவனும் இல்லை. ஆண்டவர் சொல்லிக்கிறார், பெலிவிமா இருக்கும்போது என்ன பண்ணிக்கிறார்? கொஞ்சம் சோறு அப்பத்தை பூசிக்கிட்டு சாப்பாடு கொடுத்துருவோம். பைபிள்ல ஒரு ஊழியக்காரன மணிக்கு விருந்தே கொடுத்துருக்குறாங்க, இங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியும்.
ஆண்டவர் சொல்றார், இந்த தேசத்துல இந்த ஊருக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, தண்ணி கூட குடிக்கக்கூடாது, வந்துரு அப்படின்னு. ஆனா ஒரு ஊழியக்காரன் அந்த ஊழியக்காரனை தப்பு பண்ண வைக்கிறோம். இதெல்லாம் நடக்கும். உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நீ தான் காத்து கொள்ளணும். உன்னுடைய பிரதிஷ்டையை நீ தான் காத்து கொள்ளணும். அந்த உணர்வுள்ள இருதயம் உனக்கு தான் இருக்கு. எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எங்க போகலாம், எங்க போக கூடாது, எங்க நிக்கலாம், எங்க நிக்க கூடாது. அல்லேலூயா. அது எல்லாரும் பண்றாங்க, நீ பண்ணக்கூடாது. ஆமென், ஆமென். கர்த்தர் அவனை பார்க்கறது வேற, உன்னை பார்க்கறது வேற. அவனுக்கு கொடுத்தது வேற, உனக்கு கொடுத்தது வேற. அவனுக்கு கொடுத்த தாளத்தை எண்ணிக்கை வேற, உனக்கு கொடுத்தது வேற. அவங்ககிட்ட கேட்க போற கணக்கு வேற, உங்ககிட்ட கேட்க போற கணக்கு வேற. அல்லேலூயா சொல்லுங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியா கணக்கு கேட்க போறதில்லை, ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியா தரவும் இல்லை. ஆமென், ஆமென். ரெண்டு பேருடைய கொஸ்டின் பேப்பரும் ஒரே பேப்பர் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அதனால காப்பி கீப்பிலாம் அடிக்கூடாது. உன் பேப்பர் வேற, அவன் பேப்பர் வேற. நீ வேற ஆன்சர் எழுதணும், அவன் வேற ஆன்சர் எழுதணும். இதுதான் கடவுள், இதுதான் கர்த்தர். அப்போ நம்முடைய வாழ்வியல்ல, வாழ்க்கையில, குடும்பத்துல நமக்கு ஒரு உணர்வுள்ள இருதயம். இதெல்லாம் ஏன் நடக்குது, ஏன் வரணும், ஏன் இவ்வளவு பேர் கஷ்டப்படுறோம், ஏன் நம்முடைய குடும்பம் உயரல, வளரல, ஏன் இதெல்லாம் நடக்குது, ஏன் இதை யாரோ ஒருத்தர் தப்பு பண்றோம், யாரோ ஒருத்தர் மிஸ்டேக் பண்றோம், யாரோ ஒருத்தர் தேவையில்லாத காரியங்களை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு உணர்வு அடையணும். உணர்வுள்ள இருதயம் நமக்கு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உணர்வுள்ள இருதயம் வேணும்னா அது சதையான இருதயம் வரணும். கல்லான இருதயம் அகன்று போகணும். பாஸ் எவ்வளவு நாள் சொன்னாலும் கேட்கறதில்ல, அப்பா அம்மா சொல்றது கேட்கறது இல்லை, வீட்டுக்காரன் சொல்லும் போது மனைவி கேட்கறது இல்லை, மனைவி சொல்லும் போது வீட்டுக்காரன் கேட்கறது இல்லை, அப்பா அம்மா சொல்லும் போது பிள்ளைங்க கேட்கறது இல்லை, பாஸ் சொல்லும் போது யாரும் கேட்கறது இல்லை. ஆண்டவர் சொல்லும் போது யார் கேட்கறது இல்லை, பாஸ்டர் கேட்கறது இல்லை. விட்டுருவோம் பாஸ்டர், யார் எதுக்கு விதிவிலக்கு இல்லை. அப்போ கடவுள் ஒரு வே வச்சிருக்கிறார். பாஸ்டர் கேட்கணும், பாஸ்டர் கேட்டு அதை மக்களுக்கு சொல்லணும், மக்கள் கேட்கணும், அவங்க நடைமுறைப்படுத்தணும். ஸ்ட்ரெயிட்டா வந்து பாஸ்டர் உடனே வந்து சொல்லிட மாட்டார். இந்த வாலி பிள்ளைங்க இருக்காங்க, ஆண்டவர் வந்து ஸ்ட்ரெயிட்டா சொல்ல முடியாது. அதுக்கு தான் ஸ்டீபன் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு அதனால தான் ஒரு ஊழியக்காரன் வச்சிருக்கிறார். அவன் மூலியமா தான் இப்படி வருது. அப்ப அவன் கேட்கணும் முதல்ல. அதை நீ செய்யாம எப்படி மற்றவங்களை செய்ய வைப்ப? ஆண்டுடைய வார்த்தை தெளிவா இருக்கு. ஆயத்தப்படு, ஆயத்தப்படாமல் முடியாது. நீ ஆயத்தப்படு, நீ சரிப்படு, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு, நீ வாழ்ந்து காட்டு, முதல்ல நீ நின்று காட்டு. அல்லேலூயா. ஆக உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாங்க. அல்லேலூயா. சரி, அடுத்தது நம்ம படிக்கிறோம் மத்தேயு 25:40-41. அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் 2 ஸ்திரீகள் எந்திரம் அறிந்து கொண்டிருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி. அல்லேலூயா. ஆக கவனிக்கணும். குடும்பமாக நோவா காலத்தில் பாதுகாக்கப்பட்டார்கள். இதுதான் தேவனுடைய விருப்பமும் கூட. நானும் என் வீட்டாரும் என்றால் இதுதான் தேவனுடைய திட்டமும் கூட. என் வீட்டுல 4 பேர் இருக்காங்க, என் வீட்டுல 6 பேர் இருக்காங்க, என் வீட்டுல 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருமே பரலோகம் வரணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். ஆனா அது அப்படி நடக்கிறது இல்ல. அப்படி நடக்கிறது இல்ல. வீட்டுக்கார, மனைவி, பிள்ளைங்க, பெற்றோர் 2 பேர் 2 வீலர்ல போயிட்டு இருக்கா. ஒருத்த நல்லவன், ஒருத்த கெட்டவன். ஒரு அலுவலகத்துல, ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க கொஞ்சம் பேர் நல்லவங்க, மீதி பேர் கெட்டவங்க. சபைக்கு வருகிற அத்தனை பேருமே நல்லவர்கள் இல்லை. விளைந்த அத்தனை விளைச்சலும் நல்ல விளைச்சல் இல்லை. ஹல்லேலூயா. அது எல்லாம் நல்ல விளைச்சலா இருக்கும் என்றால் களம் என்பதே இல்லை. அவன் சொல்லுங்க, களம் என்னது? போரடிக்கிற இடம், தூற்றுகிற இடம் இல்லை. எல்லாரும் நல்லவங்களா இருந்தா சபை என்பதே தேவையில்லை. அவன் சொல்லுங்க, சபை தேவையில்லை. அப்போ
கவனிக்கணும். சிலர் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள், சிலர் கைவிடப்படுகிறார்கள். அல்லேலூயா. நீ ஏற்றுக்கொள்ளுகிற இடத்தில் இருக்கிறாயா, கைவிடப்படுகிற இடத்தில் இருக்கிறாயா? அல்லேலூயா. ரொம்ப 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 கவனம். இதுக்கு அடுத்த அதிகாரத்துல தான் அந்த சம்பவம் இருக்குவார். 10 பேர் மணவாட்டி, அதுல 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அல்லேலூயா. மணவாளன் வர தாமதமான போது எல்லாரும் தூங்குகிறார்கள். 6வது வசனத்துல பாருங்க, நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு புறப்படுங்கள் என்கிற, எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். பாதி பேர் கைவிடப்படுகிறார்கள், பாதி பேர் எடுத்துக் கொள்ளப்படுகிறார்கள். கவனிக்கணும். இதுல பார்க்கிறோம் 42வது வசனத்துல, உங்கள் ஆண்டவர் இன்ன நாழிகையில் வருவார் என்று நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள், உணர்வுடையவர்களாக இருங்கள். 2வது விழித்திருங்கள். உணர்வு இருந்தால் மட்டும் போதாது, விழிப்பாய் இருக்க வேண்டும். விழிப்பாய் இருந்தால்தான் ஆண்டவர் வரும்போது நம்ம என்ன பண்ணிடலாம், போயிடலாம். இப்போ ஜலப்பிரளயம் வரதுக்கு முன்னாடி ஆண்டவர் நோவாவுக்கு சொல்றாரு, எல்லா மிருகங்களையும் என்ன பண்ணேன், 2 ஜோடா உள்ள ஏற்றிக்க அப்படின்னு எல்லாம் ஏறிட்டு, இந்த மூத்த மருமக மட்டும் அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு. அப்பாவுக்கு ஏதோ தவசமா. அல்லேலூயா. அம்மாவுக்கு தவசத்துக்கு போயிடுச்சு. யாரு? மூத்த மருமக. இந்த நேரத்தில் ஆண்டவர் எல்லாரும் என்ன பண்ண சொல்றாரு, உள்ள போய் சொல்றாரு. மூத்த மருமக தகவல் சொல்லி அனுப்புறாங்க. மூத்த மக வரல, மருமக என்ன அப்படி ஏதாவது நடக்குதா? நடக்காத ஏன் பாஸ் சொல்றீங்க? இன்னைக்கு நடக்கும். அது இருந்தா பையன் ஆபீஸ்ல ரொம்ப பெரிய வேலைன்னு சொல்லிட்டு போயிடும். மகன் என்ன ஓடிடுவா, மருமகன் கொஞ்சம் பொறுத்துருங்க, அடுப்பு பற்ற வச்சிருக்கிறேன், சாப்பாடு செய்யுங்க. ஆண்டு துரிதமா போ, சீக்கிரம் போன்ற விழிப்பு வேணும். காலத்தை, இந்த காலத்தை அறிகிற அறிவு வேணும். உணர்வுள்ள இருதயம் இருந்தால் போதாது. அல்லேலூயா. எல்லாரும் பாவம் பண்றாங்க, நான் கடவுளை தேடுறேன், சோ நான் சர்ச்சுக்கு போயிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவர் வரப்போகிறார், அறிவு இருந்தா போதாது. கூட என்ன இருக்கணும், விழிப்பு இருக்கணும். அல்லேலூயா. இப்ப கூட்டாலும் போறதுக்கு தயாரா இருக்கணும். தூங்கிடக்கூடாது. இந்த தூக்கம் வேற, நான் சொல்றேன், இந்த தூக்கம் வேற. எத்தனை பேர் தூங்குறாங்க? எல்லாருமே தூங்கினாங்க. ஆனா 5 பேர் மட்டும் தான் போனாங்க. அது எப்படி? அப்போ இந்த தூக்கம் அல்ல, அங்க சொல்லப்படுகிற நிகழ்வு. அல்லேலூயா. அதான் மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ அது விழிப்பா இருக்கணும். ஆவியிலே நீ தூங்கிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இந்த சரீரம் பலவீனங்க, சோர்வுங்க. இந்த வாரத்துல ஈவினிங் பிரேயர்ல ரொம்ப டயர்டு, அப்படியே உட்கார்ந்து பாருங்க, அப்படியே தூங்கிட்டேன் 1 hour. எத்தனை மணிக்கு? 5:55 அப்படி சும்மா போலாம், இன்னொரு 10 நிமிஷம் அப்படியே உட்கார்ந்து தான் தூங்கிட்டேன். 7 மணி தாண்டிட்டு அப்பதான் விழிப்பே வருது. அதுக்கப்புறம் முகத்தை அலங்கிட்டு ஓடி மேல வந்த பிரேயர். சரீரம் பலவீனமானது, ஆனா நேரத்துக்கு கரெக்டா எழுப்பிடே போடா அப்படின்னு அனுப்புறாருல்ல. கவனிக்க வேண்டும். நம்முடைய சரீரம் நம்மை மேற்கொள்ளும், சில நேரங்களில் பலவீனப்படுத்தும்.
எல்லாரும் உள்ள அதான் இந்த வசனம் சொல்லுது. இப்ப நம்ம படிச்சோமே, உலகத்துல எல்லாருமே பாவம் பண்றான். தவறு செய்கிறது இயல்பு. பாவத்துல மன்னிக்கப்படுகிற பாவம் மன்னிக்க, ஆமா, சின்ன சின்ன தப்பு மன்னிச்சிடலாம், அதெல்லாம் அது இயல்பு. நம்ம மணந்திருக்கணும். அல்லேலூயா. ஆமா, மனிதனுடைய இயல்புல வாழ்வில அதெல்லாம் செய்யலாமா பாஸ்டர்லாம் கேட்காதீங்க. சோதரம் இயல் உன்னை அறியாமல் நீ சில விஷயங்களில ஈடுபட்டு விடுகிறார். தேவன் அதை மன்னிக்கிறேன்னு தான் சொல்றாரு. நீ எப்போனா உணர்வு போகும், மனம் திரும்ப போகும். அல்லேலூயா. மனம் திரும்பும் போது உனக்கு மன்னிப்பை தருகிறார். அந்த உணர்வுள்ள இருதயம் இருந்தால் மட்டும் போதாது, நாம் ஆவியிலே விழிப்பாக இருக்க வேண்டும். விழித்திருங்கள். அல்லேலூயா. என்ன பண்ணுங்க? விழித்திருங்கள். நீதிமொழிகள் 8:34 படியுங்கள். தேவனுடைய சமூகத்தில், அவருடைய ஆலயத்தில் நித்தமும் விழித்திருந்து என் கதவு அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் சொல்ல விழித்திருங்கள். அல்லேலூயா. கொலோசியர் 4:2 பாருங்க. சீரபடி 1 பேதுரு 5:8 படி. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தில் விழிப்பாயிருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லு அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபத்தில் விழிப்பாயிருங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கண்களை மூடி சோதனம் பண்ணிட்டு இருக்கும்போது பட்டுன்னு ஒரு தூக்கம் வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. பட்டுன்னு தூக்கம் வரும். அப்படி அடிச்சு இன்னொரு தோத்திரம் போடுற பாரு. ஆமே. அப்படியாவது செய்கின்ற நான் நிம்மதியா தூங்கிடாத. இதெல்லாம் பலவீனம், சரீர பலவீனம் தான், எல்லாருக்கும் வரும். அல்லேலூயா. தொடர்ந்து தூங்கலன்னா எல்லாருக்கும் வரும். நைட்டு நான் தூங்கவே இல்லை கொஞ்சம் கூட. அடுத்த நைட்டும் அதே மாதிரி போச்சுன்னா நான் அப்படித்தான். நைட்டு கண்டிப்பா தூங்கிடும். அல்லேலூயா. ஆக தூக்கம் என்பது நம்முடைய சரீரத்தின் பலவீனத்தின் நிமித்தம் வருகிறது. ஆனால் ஆவிக்குரிய நிலையில் நாம் தூங்கிவிடக் கூடாது. விழிப்பாக இருக்க வேண்டும். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை சொன்னேன். அல்லேலூயா. அவன் சுற்றி எதற்கு காட்டுல சிங்கம் சுத்திட்டு வருது. ஏதாவது கிடைக்குமா? முயல் கிடைக்குமா? குரங்கு கிடைக்குமா? வேற ஏதாவது மான் கிடைக்குமா? சுத்திட்டு வருது. அது மாதிரி பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடிக் கொண்டு சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். நீ விழிப்பா இல்ல, அவன் என்ன பண்ணிடுவான்? விழிக்கிடும். ஜாக்கிரதையா இருக்கணும். நீ பாஸ் ஆனா பிரச்சனை இல்லை, நீ பாசமா வந்தாலும் பிரச்சனை இல்லை. உனக்கு பெரிய ஆளா இருந்தாலும் பிரச்சனை, எதுவும் அவனுக்கு எல்லாம் எல்லாம் சேம். ஆமே. அவனுக்கு வேண்டியது என்ன? ஆத்துமாக்கள். கர்த்தருக்கு வேண்டியது என்ன? ஆத்துமாக்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஆத்துமாக்கள் தேவைப்படுற மாதிரி அவனுக்கு ஆத்துமா வேணும். அப்போ நாம் விழிப்பாக இருக்கணும். உணர்வுள்ள இருதயம் இருந்தால் மட்டும் போதாது, விழிப்பாக இருக்கணும். நம்மள இல்லைன்னா நம்மள பிசாசு விழுங்கிடுவோம், ஓரங்கட்டிடும், சைலண்ட் ஆக்கிடும். மிகவும் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. கடைசி வரைக்கும் நம்மளை காத்து கொள்ளணும்.
இல்லைன்னா பிசாசு சாதாரணமாக தட்டி தூக்கிடுவோம். நம்ம இவ்வளவு நாள், எத்தனை வருஷ காலங்கள் ஆண்டவருக்குள்ளே பரிசுத்தமாய் வாழ்ந்த உன்னதமான வாழ்க்கை கொஞ்ச நேரத்தில் அப்படியே சாப்பிட்டு. உனக்குள்ளே ஒரு ஜாக்கிரதை வேணும், விழிப்பு வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உணர்வுள்ள ஒரு இருதயத்தையும் விழிப்பாயிருந்து ஆமென் செபிக்கிற காத்திருக்கிற ஒரு நிலைப்பாட்டையும் தேவன் நமக்கு கொடுக்கட்டும். 43, 44 வசனம். திருடன் என்ன விதமாய் வருவான் என்று வீட்டு எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆயத்தமாயிருங்கள். மணவாளன் வரப்போகிறார். மணவாட்டி என்னவாயிரு? ட்ரெஸ் போட்டுட்டே இரு. இல்ல பாஸ்டர், தூங்கும் போது ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சிரும். ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சிடுற மாதிரி என்ன பண்ணாத சொல்லுங்க. அப்போ 2 விதமான தூக்கம் இருக்குது. இந்த 10 கன்னிகைகள்ல 2 விதமான தூக்கம் தூக்கி இருக்காங்க. ஒரு 5 விதமான கன்னிக ட்ரெஸ் கலையிற மாதிரி என்ன பண்ணல, தூங்கல. 5 விதமான கன்னிக ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சற மாதிரி, மேக்கப் எல்லாம் கலைஞ்சற மாதிரி, முடியெல்லாம் அப்படி பேய் முடி மாதிரி முன்னாடி வர்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்க, தூங்கி இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ 10 பேரும் தூங்கினாங்கன்னு தான் பைபிள்ல இருக்குது. ஆனா 5 பேரு எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. ஆயத்தமாகிற அந்த நிலை. நீ ஆயத்தமா இருக்கியா? பட்டுன்னு வந்தவுடனே சட்டுன்னு போயிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. அப்பதான் போயிட்டு நான் ட்ரெஸ் பண்ண போறேன், குளிக்க போறேன். அல்லேலூயா. எத்தனை மணிக்கு ஆராதனைக்கு? 7 மணிக்கு ஆராதனைக்கு. எப்போ குளிக்கணும்? 7:30 மணிக்கு குளிக்கணும். அப்பதான் 8:30 மணிக்கு வரலாம். அல்லேலூயா. சோ அப்போ எத்தனை மணிக்கு குளிக்கணும்? முன்னாடி குளிச்சு, முன்னாடி குளிக்கணும். கல்யாணத்துக்கு போறோம், எல்லாம் குளிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமா, இவங்கெல்லாம் எப்போ போனாங்க? முன்னாடியே போயிருக்காங்க. கல்யாணத்துக்கு போறவங்க முன்னாடியே போயிருக்காங்க. கல்யாணம் பொண்ணு லேட்டா வந்தா எப்படி இருக்கும்? கல்யாண பொண்ணு வரலே இல்லைன்னா எப்படி இருக்கும் பார்த்துக்கிட்டு. அல்லேலூயா. எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஒரு கல்யாணம் தான் நடக்கும், பொண்ணை காணும், பொண்ணை இன்னொருத்தவங்க ஓடி போச்சு. அந்தவங்க எல்லாம் அசிங்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றான்? அவன் வீட்டுக்கு போறான். சாப்பாடெல்லாம் வேஸ்ட், எல்லாம் வேஸ்ட். மணவாளனை சந்திப்பதற்கு மணவாட்டியே நீ என்ன பண்ணு? அந்த ஆசை இருந்தா தானே ஆயத்தமாகிறதுக்கு. ஆசையே இல்லைன்னா நீ எப்படி ஆயத்தமாவ? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்ய ஒரு பையன், இந்த பையன் ஒரு பொண்ணு ஒன்று கேட்டான். நான் சொல்றது 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு தெரிந்த ஒருத்தருடைய பொண்ணு, இந்த பொண்ணு கேட்டாங்க. அவங்க கொண்டு போய் நானும் போனேன். அந்த பொண்ணு அப்படியே இந்த போர்வை எடுத்து போத்தின்னு வந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்துச்சு. புடவை தான் கட்டின்னு வந்துச்சு. அவாட்டம் சுற்றிட்டு ஒரு மாதிரி புடவை நல்ல கட்டுவாங்க, இது அப்படி இப்போ இது மாதிரி சுற்றின்னு அப்படின்னு நினைச்சு எனக்கு பார்க்கணும் வாங்கி போட்டுச்சு. என்னடா இது? இந்த பையன் இந்த நல்ல ஒரு குடும்பம். இந்த பையன் நார்கோல் பையன். இந்த பையன் என் மூஞ்ச பார்க்குறான், நான் மூஞ்ச பார்க்குறேன். அந்த பையனுடைய பாஸ்டர் என் மூஞ்ச பார்க்குறாரு. நான் அவங்க அப்பா அம்மா மூஞ்ச பார்க்குறேன். அவங்களும் நாகர்கோயில் தான், பையனும் நாகர்கோயில் தான். என்னடா? அதுக்கப்புறம் பார்த்தா பொண்ணுக்கு பிடிக்கல. பிடிக்காத என்ன பண்றான்? இப்படி காட்டுறான்.
நீ அப்படி சொல்லிட்டே தான் என்ன பண்ணிட்டு இருக்கலாம், விட்டு யோசிப்பாரு. விருப்பம் இருந்தாதான் ஆயத்தமாக முடியும். ஆண்டவர் மேல விருப்பம் இருக்கா? ஆண்டவரை சந்திக்க விருப்பம் இருக்கா? அல்லேலூயா. அப்படின்னா நீ ஆயத்தமாய் இருப்பேன். அப்புறம் பார்த்துக்கலாம், ஆயத்தமா அப்புறம் பார்த்துக்கலாம். அவர் வரத்துக்கு லேட் ஆகும். அவர் வரத்துக்கு ஒருவேளை லேட் ஆகும்னா நீ போறதுக்கு சீக்கிரம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா. ஒருவேளை அவர் வரத்து லேட் ஆகுது இருக்கட்டும் பாப்பா, நீ எப்போ போவேன்னு தெரியுமா? நைட்டே போற மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா. நைட்டு டிக்கெட் ஆல்ரெடி கொண்டு புக் பண்ணி வச்சுக்கிட்டு அவன் அங்கிருந்து ஆளை அனுப்பியாச்சு. யார? ஒரு தேவதூதன் அனுப்பியாச்சு, போய் அவன் கூட்டு வா அப்படின்னு. இது எப்ப வேணாலும் நடக்கலாம் இல்லையா? அப்ப நீ எப்ப வேணும் என்னவா இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். உணர்வுள்ள இருதயம் இருந்தால் போதாது. என்ன பண்ணணும் அடுத்தது? விழித்திருக்கணும். விழித்திருந்தால் மட்டும் போதாது. என்ன இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு விட்டு நான் ஆண்டவரே இன்னைக்கு மட்டும் கொஞ்சோண்டு குடிச்சுக்கிறேன். அல்லேலூயா. நாளையிலிருந்து என்ன பண்ண மாட்டேன், போட்டவே மாட்டேன். இன்னைக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆண்டவரே. அல்லேலூயா. அம்மா நாளையிலிருந்து செய்ய மாட்டோமா? என்ன இன்னைக்கு மட்டும் போய் வந்துடுறேன். என்ன இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இல்லை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அடுத்த நாள் கண்டிப்பா நான் என்ன பண்ண மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைய மிஸ் பண்ண மாட்டேன்னு எத்தனை முறை போய் செக் பண்ண பசங்க யோசிப்பாரு. உணர்வுள்ள இருதயம் மட்டும் இருந்தால் போதாது, விழிப்பாய் இருந்தால் மட்டும் போதாது, ஆயத்தமாயிரு. அப்பதான் மணவாளன் வந்த உடனே இமை பொழுது மறுரூபம் அடைவார். விசுவாச வாழ்க்கை நீ ஊழி செய்ய, ஏதோ ஒன்றாலும் பண்ணிக்க. ஊழியத்தை கட்டு, நீ சர்ச்சை கட்டி கொடு, ஏதோ ஒன்றாலும் செஞ்சு கொடு. அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அதெல்லாம் வேணும் தான். ஆனா அதுவே முக்கியமானது இல்லை. முதல்ல நீ வேணும் ஆண்டவர். பரலோகம் உனக்கு ஆயத்தமாயிருக்கிறது. பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷங்களை சேர்த்துவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. திரளான ஆசீர்வாதம் இந்த உலகத்திலே நீ வைத்து ஒன்றும் சாதிக்க போறதில்லை. அதனால தான் சொன்னாரு, பாவிகளுடைய ஆஸ்திகள் நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. இந்த உலகத்துல எவ்வளவு பாவி கோடிக்கணக்கான ரூபாய் வச்சிருக்கிறான், அதெல்லாம் கர்த்தருடைய சபைக்கென்றே கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை தேவன் நீதிமானுக்காகவே வைத்திருக்கிறார். கவனிக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தை முழுவதும் ஒப்பு கொடுத்து, ஒரு நாள் பேரழிவு வரத்தான் போகிறது. அந்த பேரழிவிலிருந்து நானும் நீங்களும் நம்முடைய குடும்பம், உங்க குடும்பம், எல்லா குடும்பங்களும் மீட்கப்படணும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய 3 காரியம். முதல் காரியம், உணர வேண்டும். உணர்வுல இருந்தே வேண்டும். 2வது, விழித்திருக்க வேண்டும். 3வது காரியம், ஆயத்தமாயிருக்கும். இந்த 3ஐயும் செய்ய தேவன் நமக்கு அனுகிரகம் செய்யட்டும்.